இருக்குது. அதில் நிச்சயமாக எல்லாமே இப்போ டெக்னாலஜி இப்போ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ ஏன்னா சில பேர் வந்து அமெரிக்காவில் தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதை ஊக்குவிக்கின்ற வகையில் அவங்களுக்கு, ஏன்னா அதை சந்தை வந்து இன்னும் சரிப்படுத்தணும். மார்க்கெட்டிங் அதில் வந்து இன்னும் சரியான முறையில் இல்லை, இங்கே ஒரு சிஸ்டம் இல்லை. அதில் நிச்சயமாக முதல்ல நம்ம இருக்கிறத பாதுகாக்கணும். இருக்கிற ஏரி, இருக்கிற குளம், இருக்கிற ஆற்றையும், இருக்கிற மலையும், இருக்கிற விவசாய நிலத்தையும் இது பாதுகாக்கிறதே பெரிய வேலை. ஏன்னா இது எல்லாத்தையும் அழிக்கிற நிலையில அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ முதல்ல என்னன்னா விவசாயிகள் அவங்க வந்து கொள்முதல் செய்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், நெல் உற்பத்தி இருக்கு. நெல் உற்பத்தி 1,20,000 டன் உற்பத்தி செய்யறதுன்னா அதில் சார் 40 லட்சம் டன் தான், 4 டன் மட்டும்தான் அரசு கொள்முதல் செய்யறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காடு, 1/3 தான் அரசு கொள்முதல் செய்யறது. மீதி வந்து தனியார் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொள்முதல் செய்யறதுக்கு வசதிகள் கிடையாது. இவங்க கொள்முதல் செய்கிறாங்கனாலே இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஊக்கத்தொகை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அதில். ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் நான் சொன்னது, மத்திய அரசு நிர்ணயம் செய்த விலை நெல்லுக்கு 2,350 15 ரூபாய், 2,315 rupees. தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை 135 ரூபாய், மொத்தத்தில் 2,450 ரூபாய். ஆனால் தனியார் எவ்வளோ தெரியுமா கொள்முதல் செய்கிறாங்க? உங்ககிட்ட 1,400 ரூபாய், 1,600 ரூபாய், அவ்வளோதான். அப்போ ஏன் இது செய்கிறாங்க? ஏன் அரசு ஏன் கொள்முதல் செய்ய முடியாதுன்னா அவங்க லஞ்சம், அவங்க கெப்பாசிட்டி, அப்புறம் எல்லாமே அது இல்லாத காரணத்தால் தான் அவங்க வந்து செய்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட கடன் வாங்குறாங்க. நீ முதல்ல தனியார் கிட்ட முதல்ல அவன் பணத்தை கொடுத்துட்றாங்க. அவன் பணத்தை கொடுத்து அதிக வட்டியை போட்டுட்டு அப்புறம் அவன் மாட்டிட்டு இருக்கிறான். ஹி இஸ் பாண்டட் டு தெம். அதனால தான் இந்த நிலையில் இருக்கு. அரசு அவங்களுக்கு ஊக்குவித்து மானியத்தை கொடுத்து அவங்க பயிர் காப்பீடு எல்லாம் கொடுத்து பண்ணனா நிச்சயமா இந்த பாண்ட்ல இருந்து வெளியில வருவாங்க.